காலையில எந்திரிச்சதுமே அம்மா சீக்கிரம் குளிச்சு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு. என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து என்னுடைய பிறந்த நாளுங்க. ஸோ 19 ஜூன்ல வந்து யார் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயாச்சுங்க. மகிழ் குட்டி தூங்கிட்டு இருக்கான். ஸோ நான் மட்டும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான். ஏன்னா அவனும் எந்திரிச்சு ரெடியாகி கிளம்புறதுல கொஞ்சம் லேட் ஆயிரும். அம்மாவும் ரெடி ஆகணும். ஏன்னா ஸ்கூல் காலேஜில் ஓப்பன் பண்ணனால கொஞ்சம் ரோடும் சரியான டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மட்டும் சீக்கிரம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. கோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கிளைமேட்டுக்கு நல்லா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு தான் வந்தேன். சின்ன வயசுலேருந்தே பிறந்தநாள் அப்படின்னா வந்து பெருசாலாம் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டோங்க. என்ன எங்கள் அம்ச்சி இருக்கும்போது புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, வளையல் எடுத்து கொடுத்துருவாங்க, வடை பாயாசம் செஞ்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட சந்தோஷமாக இருக்கும். அவங்க அப்புறம் போனதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ணுறதே இல்லை. அன்றைக்கி நைட்டு வந்து அக்கா சரியான சர்ப்ரைஸுங்க. அக்காவும் மச்சாவும் வந்து எனக்கு கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வெட்டி அன்றைக்கி டே சூப்பராக முடிஞ்சுச்சு. மகிழ் குட்டி அநியாயத்துக்கு நல்ல பையனாக இருக்கான். கேக் வந்து சாப்பிடவே மாட்டேறான் கூலிங்காக இருக்கு.